ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் அனந்த சாய்ராம் ரங்கராஜனின் வாவேசு ஐயர் புத்தகம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாவேசு ஐயரின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை பெற திரையில் திரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். திருமாவளவன் டைரக்டா அட்டாக் பண்றது காங்கிரஸ் தான் திட்டுறாரு. அவர் ஈகோன்னு சொன்னது காங்கிரஸ் ஈகோன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணின்னு சொல்றது ஒரு கேலி கூத்து. தேர்தலுக்கு தமிழ்நாடு தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கு. அந்த 1.5 வருஷத்துல என்ன வேணா காட்சிகள் மாறலாம். திமுக கூட்டணி கலகலத்து போலாம், அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா போலாம். முதல்ல திமுக கூட்டி அனுப்புங்க. திமுக பலம் பொருந்தி இன்னும் 5 வருஷம் பலம் திமுக வந்துட்டு வச்சுங்க, பாஜக காணப்படும், அதிமுக காணப்படும். அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா பாஜக தயவுலாம் வர முடியாது. ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக அந்த லாவணி சண்டை இல்லாம இருக்குது. நீ திட்டுறது நான் திட்டுறது, நீ திட்டுறது நான் திட்டுறது. அண்ணாமலை சொல்லிட்டாரோ, நான் வாயை திறக்க மாட்டேன், டெல்லி என்ன சொல்றதோ அதுபடி கேட்டுப்போம். மார்ச் ஏப்ரல் நான் தமிழ்நாடு கையில் எடுக்கிறேன். அமித்ஷா எல்லாம் சூறாவளி மாதிரி எடுத்தாருன்னா லட்டு மாதிரி பிடிச்சிப்பாரு. இத்தனை நாளா அவங்க தமிழ்நாடு போக்கஸ்லயே வரல, தமிழ்நாட்டை பத்தி கேரே பண்ணல. உண்மையா சொல்லலாம், தமிழ்நாட்டை பத்தி கேர் பண்ணல. விஜய்கிட்ட சொல்லி அப்படி இந்த பக்கம் 4 பேர் இழுத்துக்கோ, காங்கிரஸ் இழுத்துக்கோ, மதிமுக இழுத்துக்கோ, பிசிக இழுத்துக்கோ, நிராயுதபாணியா பண்ணுவாங்க ஸ்டாலினை. பெரியார் எதிர்ப்புங்கிறது இருக்கு தமிழ்நாட்டில் யாருமே சீமான் பண்ண மாதிரி பண்ணதில்லை. பெரியார் எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லாத ஒரு கும்பல் தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தைரியம் சீமானுக்கு வந்தது. பெரியாரே ஒரு மண்ணுன்ட்டார். இந்திய அளவுல இந்தி கூட்டணி எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். எல்லாருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இன்டாக்டா இருக்காங்கன்னு தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இந்தி கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப திமுக யாரோட சார்பு சார் எடுக்க போறாங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு தான் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா காங்கிரஸோடைய வாக்கு வங்கி போயிடும். இப்ப திமுக எந்த நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கு? திருமாவளவன் டைரக்டா அட்டாக் பண்றது காங்கிரஸ் தான் திட்டுறாரு. அவர் ஈகோன்னு சொன்னது காங்கிரஸ் ஈகோன்னு சொல்றாரு. ஓகே. ஏன்னா ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல கிடையாது. ஆம் ஆத்மி தோத்து போனதுக்கு காரணமே அதோட இன்டர்னல் ஃபேக்டரை தவிர காங்கிரஸ்னால ஒன்றும் ஆம் ஆத்மி தோத்து போல. ஆம் ஆத்மியை தோக்கடிச்சது காங்கிரஸ் இல்லை, ஆம் ஆத்மியை தோக்கடிச்சது பாரதிய ஜனதா கட்சி தான் முதல். 2வது, காங்கிரஸை வம்பு கிழிப்பானே திருமாவளவன். அப்படி என்ன காங்கிரஸ் சரி, அப்படி காங்கிரஸும் ஆம் ஆத்மி போட்டி போட்டு போன பாராளுமன்ற தேர்தலில் 7 சீட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா திருமாவளவன் சொல்றது கரெக்ட்பா, 7 கூட்டணி 7 பேர் ஜெயிச்சிட்டாங்க, இந்த வாட்டி போட்டி தனித்தனியே போட்டி போட்டு தோத்துறாங்கன்னு சொல்லலாம். போனதுலேயே மண்ணை கவினீங்க, அப்புறம் திருப்பி இப்போ என்ன பிரயோஜனம்? இப்போ அடுத்தது, இந்தி கூட்டணி இல்லைன்னு சரத்பவார் சொல்லிட்டார், உமர் அப்துல்லா சொல்லிட்டார், மம்தா பானர்ஜி கிட்டே வருதில்லை, இந்தி கூட்டணி பக்கமே வருதில்லை. இவரு நம்ம யாதவ் லாலு பிரசாத் யாதவ் பையன் சொல்லிட்டாரு, இந்தி கூட்டணி கிடையவே கிடையாதுன்ட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி. அது இந்தி கூட்டணிக்கு முன்னாடியே வந்தது. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. இந்தி கூட்டணி வரதுக்கு முன்னாடியே வந்த கூட்டணி, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கூட்டணி காங்கிரஸ், திமுக, பிசிக, கம்யூனிஸ்ட் இல்ல உள்ளடக்கிய கூட்டணி. இந்தி கூட்டணியில பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் சண்டை போடுது, ஒரே கூட்டணியில இருக்கு. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சண்டை போடுது, ஒரே கூட்டணியில இருக்கு. சரத்பவாரும் காங்கிரஸ் சண்டை போடுது, ஒரே கூட்டணியில இருக்கு. இன்னும் ஒரு வேடிக்கைக்குது, எப்படிங்க கூட்டணி? இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட்டணி எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் கப் சிப்னு இருக்குது. திருமாவளவன் சவுண்ட் விடுறாரு அப்பப்போ, அது பரவாயில்ல. கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ மதிமுகவோ யாரும் வாய் திறக்கிறது இல்லை. வேல்முருகன் அப்பப்போ ஏதாவது, வேல்முருகன் அவர் சின்ன கட்சி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கம்யூனிஸ்ட்கள் சாம்சங் மேட்டர்லயே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சாம்சங்ல பெரிய அளவு போராட்டம் பண்ணிருக்கணும், அதையே அவங்க 2 சீட்டுக்காக விட்டு கொடுத்துட்டு, சரி நாளைக்கு சட்டசபை தேர்தல் வருது, ஒரு 5-6 சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சாம்சங் மேட்டரே கை கழுவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணின்னு சொல்றது ஒரு கேலி கூத்து. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன்.
திமுக தலைமையில் அமைந்த கூட்டணி ஒத்துக்கிறேன். இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப இந்தி கூட்டணின்னா நீங்க ஆம் ஆத்மியை சப்போர்ட் பண்றீங்களா, காங்கிரஸ் சப்போர்ட் பண்றீங்களா? காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்க போவது இல்லை. அதை கழுத்து பிடிச்சி வெளியில அளவு தள்ளி விட்டாங்க. எல்லாத்தையும் எல்லா தலைவருமே வெளில போட்டாங்க. அது இப்ப இருக்குதா போறதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. ஆச்சு பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ பீகார் எலெக்ஷன்ல இந்தி கூட்டணி போட்டி போறதா? அப்ப யாதவ் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட வராதே பாரு, அவரை மீறி போட்டி போட போறீங்களா, தனியா போட்டி போட போறீங்களா? என்ன படம்? வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வரப்போகுது. மம்தா பானர்ஜி சொல்லுது, காங்கிரஸ் எனக்கு முதல் எதிரிச்சு, கம்யூனிஸ்ட் கூட விட்டுச்சு, காங்கிரஸ் முதல் எதிரிங்குது. இந்தி கூட்டணி எங்க இருக்கு? இந்தியால பேரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். இந்தி கூட்டணி இந்தியால பேரளவுக்கு இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. அதாவது தமிழக ஆளுநராக திரு RN ரவி அவர்களும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்களும் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலையே இல்லை, அவங்களே பேசி எங்களுக்கான மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? வேற என்ன சொல்ல முடியும்? கவர்னர் எடுக்கிற லெவல்லையும் அவர் இல்லை, பாஜக தலைவரை உட்கார வைக்கிற லெவல்லையும் அவர் இல்லை. இது எப்படி இருக்குதுன்னா, பிடிசி பஸ்ல ஏறுறேன், அப்பா இந்த டிரைவர் கூடாதுப்பா, வேற டிரைவரை வை அப்படிங்கிறேன். ஒன்று இறங்கு, இல்லை பஸ்ஸில் வா, அப்படிதான் சொல்லுவான். டிரைவரை சொல்ல உரிமை இல்லாமா, சரிப்பா இந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டப்பா, என்னை கொண்டு போய் விட்டா சரி அப்படின்ற சொல்ல வேடிக்கை என்ன வேடிக்கையோ அதே வேடிக்கை தான் ஸ்டாலின் சொல்லிருக்காரு. கவர்னர் ரவியை மாத்திர உரிமையும் கிடையாது அவருக்கு, ரவியை போன்னு சொல்ற உரிமையும் கிடையாது, இருன்னு சொல்ற உரிமையும் கிடையாது, அண்ணாமலையை இருக்குன்னு சொல்ற உரிமை கிடையாது, நியமிக்கிற உரிமையும் பாஜக தலைமைக்கு தான் இருக்கு. இது ஒரு வேடிக்கை முரண். ரெண்டு பேர் இருந்துட்டு போட்டோம்னா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி இருக்கதான் போறாங்க, நீங்க வேணும்னாலும் இருக்க போறாங்க, வேணாலும் இருக்க போறாங்க. இது ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஏன் இதுக்கெல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. இல்ல சார், அவர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றதுனால நம்ம எந்த ஒரு நரேட்டிவை முன் வச்சாலும் அதை மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ சார்? எது ஜெயிச்சிங்க? இல்ல இப்ப அவர் தொடர்ந்து 14 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஈரோடு கிழக்கு ஜெயிச்சிங்க, ஆமா, எதிர்கட்சி இல்லாம ஜெயிச்சிங்க. இல்ல ஸ்டாலின் அவர்கள் திமுக உடைய தலைவரானதுக்கு அப்புறம் 2016 நீங்க ஜெயிச்சீங்கன்னா 2026 நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க சொல்றத நான் ஒத்துப்பேன். ஓகே, 2026 ஜெயிச்சீங்கன்னா திமுக ஒரு பலம் பொருந்திய கட்சி, இந்தியாவிலே ஸ்ட்ராங்கான கட்சின்னு ஒத்துப்பேன். 26 மக்கள் மனநிலை எப்படி இருக்கு நீங்க இப்பவே கணிக்க துவங்கிட்டாங்க மக்கள்லாம். திருப்பரங்குன்றம் மேட்டர்ல இருந்து, பாலியல் ப்ராப்ளத்துல இருந்து, சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லா விதமான சூட்சமங்களும் அடங்கிட்டு வருது. மக்கள் என்னைக்குமே ரொம்ப யோசிச்சு சிந்தித்து வாக்களிப்பாங்க. அது இல்லாம தமிழ்நாட்டோட நியதிப்படி ஒரு கட்சி ஆட்சி செய்தால் அடுத்த 5 ஆண்டுகள் வேறு கட்சிக்கு தான் ஆட்சிக்கு உட்கார வைப்பாங்க. 2 பேர் விதிவிலக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேர் தான் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க. கலைஞராலே 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ண முடியல. அந்த ரெக்கார்டை ஸ்டாலின் பீட் பண்ணுவாரா நான் பார்த்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அவங்க நம்பிக்கையா தானே சார் இருக்காங்க. நம்பிக்கைங்கிற அரசியல்ல வேணுங்க, நம்பிக்கை இல்லாம அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இப்ப எதிர்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக தனியா இருக்கு, அதிமுக தனியா இருக்கு, அவங்க 2 பேரும் சேரவே மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்க. தேர்தலுக்கு தமிழ்நாடு தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கு. அந்த 1.5 வருஷத்துல என்ன வேணா காட்சிகள் மாறலாம். திமுக கூட்டணி கலகலத்து போலாம், அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா போலாம். இப்போ ஏன் திமுக ஜெயிக்கிறது? சிம்பிள் கணக்கு சொல்லுங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகின்றன. இப்போ எனக்கு திமுக பிடிக்கல, சரி நான் யாருக்கு போடுவேன்? அதிமுக ஒருத்தம் போடுவான், பாஜக ஒருத்தம் போடுவான், சீமானு ஒருத்தம் போடுவான், விஜய்க்கு ஒருத்தம் போடுவான். இதனால ஆட்சியில் உட்கார போறது ஸ்டாலின் தான். இப்போ என்ன சொல்றாரு அமித்ஷா? 15 வருஷமா கத்திட்டு வரேன்ப்பா, ஒன்னா சேருங்க கத்திட்டு வர, நீ கேட்க மாட்டேன்றீங்க. எல்லாம் ஒன்னா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ், அண்ணாமலை, சீமான் எல்லாம் ஒன்னா சேருங்கப்பா. உங்களை முதல் கொள்கை திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அப்புறம் யார் முதலமைச்சர் நாங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நாங்கள் இருக்க ஹெல்ப் பண்ணி தரோம். முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புங்க. திமுக பலம் பொருந்தி இன்னும் 5 வருஷம் பலம் திமுக வந்துட்டு வச்சுங்க, பாஜக காணப்படும், அதிமுக காணப்படும். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் அதிமுக இல்லை. 5 வருஷமே கட்சி கலகலத்து போச்சு, இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா கட்சி காலியா போடும். அதெல்லாம் யோசிச்சு தான் அமித்ஷா சொல்றாராம், ஐயா வேண்டாம், ஒன்னா இருங்க, சண்டை போடாதீங்க, உங்க ஈகோவெல்லாம் ஓரம் கட்டி வைங்க,
திமுக பதவி விட்டு இறக்கணும்னா நீங்க ஏன்னா இப்ப என்ன நடக்கும், ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து வச்சுங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையும் எதிர்கூட்டணிக்கே போகும். அது அண்ணாமலையோ, இபிஎஸ்ஓ, ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, சசிகலாவோ, சீமானோ, யார் வேணா இருக்கட்டும், ஒரு கேண்டிடேட் திமுக எதிர்த்து ஒரே ஒரு கேண்டிடேட், அது காமன் கேண்டிடேட் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. அந்த ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க வச்சிங்கன்னா திமுக. ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சட்டசபை தேர்தலில் மார்ஜின் 2000-3000 வாக்கு தான். குருமூர்த்தி சார் ஒரு மீட்டிங்ல சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, 15 சீட் நம்ம தோத்து போனதுக்கு காரணம் டிடிவி தினகரன். அந்த 15 சீட் டிடிவி தினகரனால தோத்து போனதுனால தான் திமுக ஆட்சியை பிடிச்சது. எல்லாம் மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது. மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது. அந்த 15 சீட்டு டிடிவி தினகரன் எப்படி அவர் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது, கூட தோக்க வைக்க முடியாதால. அவர் என்ன சொல்றாரா, ஐயா எனக்கு சீட்டே வேணாம், எங்க ஆளுங்களுக்கு ஒரு 10-15 பேர் சீட்டை கொடுங்க, ரெட்டையில சிம்பிள்ல நிக்கட்டும், நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சு காட்டுறேன். ஏங்க ஒருத்தர் இலவசமா ஜெயிக்க வச்சு காட்டுறேங்கிறாரு, ஆட்சியில் உட்கார வைக்கிறேங்கிறாரு. இன்னத்துக்கு எடப்பாடிக்கு ஈகோ? அதிமுக இவர் வளர்த்து விட்ட கட்சி இல்லை, இவர் வாடகைக்குரிய கட்சி. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்க கட்சி. நீங்க கட்சி ஆரம்பிக்கல, நீங்க தொடங்கல. மகாராஷ்டிரா இதெல்லாம் அவருக்கு கண் முன்னாடி வந்து போகல சார். ஏன்னா மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே முதல்வராக இருந்தாரு, ஆனா இப்ப யார் முதல்வராக இருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஏற்கனவே கணிச்சு வச்சிருப்பாரோ எடப்பாடி. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு முதலமைச்சர் 4 வருஷம் வச்சிருந்தாங்களே, அப்ப நினைச்சிருந்தாங்க அமித்ஷா ஒரே நாள்ல இவரை பதவி விட்டு இறக்கி பிஜேபி கேண்டிடேட் டம்மியா போட்டு உங்க கட்சியை உடைக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவர் பேசியிருந்தார், அதிமுக தலைவர். அவர்கிட்ட சொன்னேன், ஆமாங்க ஐயா நீ சொல்றது கரெக்ட்னாரு. நான் சொன்னேன், ஏங்க இப்ப உடைக்கணும்னு சொல்றீங்களா, அப்போ உடைச்சிருக்கலாங்க, ஏன்னா அப்ப ஜெயலலிதா கூட இல்ல, அப்ப எடப்பாடி யாருக்கும் தெரியாது. ஒரு 6 மாசம் கழிச்சு எடப்பாடி ஓரம் கட்டிட்டு பிஜேபி தலைவராக போட்டு கட்சி 2ஆ உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே வேலையை பாஜக அன்னைக்கே பண்ணிருக்கலாம். 4 வருஷம் உங்களை ஆள விட்டாங்க பாருங்க, நீ இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. அதனால அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா பாஜக தயவுலாம் வர முடியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சரி எடப்பாடியோட இஷ்டப்படி விட்டுறீங்க, எடப்பாடி போட்டி போடுவார், பாஜக போட்டி போடும், சீமான் போட்டி போடுவார், ஓபிஎஸ் போட்டி போடுவார், இபிஎஸ் போட்டி போடுவார், டிடிவி போட்டி போடுவார், திமுக ஜெயிக்க போகுது. தெரிஞ்ச நம்பர். எலெக்ஷன் இஸ் நம்பர் கேம். என்னைக்குமே எலெக்ஷன் வந்து நம்பர் கேம் தான். யார் வெற்றி தோல்வியெல்லாம் கணக்கு கிடையாது. நம்பர் 1+1 = 2. ஸோ டிஎம்கேல பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களா எடப்பாடியாரு அப்படின்னு அமித்ஷா கேட்டாராம், 3 வந்துட்டார். ஸோ இது எல்லாம் அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு சின்ன மாற்றம் தென்படுது. எஸ் சார், நீங்க அந்த மாற்றம் அப்படின்னு சொன்னோட தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் மோடி அவர்களை பாராட்டியிருக்காரு. அதாவது டெல்லியில் ஏற்பட்ட தோல்வி வந்து இந்தி கூட்டணிக்கு சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம மோடி அவர்களை பாராட்ட வேற செஞ்சிருக்காரு. ஸோ கூட்டணிக்கு வந்து தூபம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது உண்மைதானா சார்? கண்டிப்பா. இது என்னன்னா கல்லும் கரையும் வாங்க. எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருந்தார். 2ஆம் கட்ட தலைவர்லாம் அதிமுக போய் ஐயா ஏன் அப்படி பண்றீங்க, நம்ம ஆட்சிக்கு வரணும் ஐயா, மோடி இல்லை பகிச்சின்னு ஆட்சிக்கு வர முடியாது, இன்னும் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கல, 4.5 வருஷம் மோடி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்க போறாரு, 26 தேர்தலில் மோடியோட தேவையெல்லாம் இருக்க முடியாது, கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக அந்த லாவணி சண்டை இல்லாம இருக்குது. ஆமா, நீ திட்டுறது நான் திட்டுறது, நீ திட்டுறது நான் திட்டுறது. அண்ணாமலை சொல்லிட்டாராம், நான் வாயை திறக்க மாட்டேன், டெல்லி என்ன சொல்றதோ அதுபடி கேட்டுப்போம், டெல்லி கூட்டணி ஓணும்னா ஓணும், வேணாம்னா வேணாம் அப்படின்ற லெவலில் போயிட்டாரு. அந்த 2ஆம் கட்ட தலைவர் பாஜக கூட்டணி ஓணும் கத்திட்டே இருக்காங்க. அது ஒன்றும் பண்ண முடியல, அது ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அப்படிதான் போவோம். பாஜகவில் ஒரு அமைதி காத்து கூட்டணி பத்தி பேசாம இருக்கிறது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பக்கம் அதிமுகல அடுத்த நல்ல மூவ் கொண்டு போயிட்டாங்க, அடுத்த நகர்வு கொண்டு போயிட்டாங்க. என்ன நகர்வுன்னா மோடியை பாராட்டுவது. எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எடப்பாடி மோடியை பாராட்டுவார்னு மோடியை போன வருஷம் கண்ணாம சாடி திட்டினாரு. மோடியை பாராட்டுவதன் மூலமாக, இந்தி கூட்டணியை திட்டுவதன் மூலமாக மோடியின் மனதில் இடம்பெற பார்க்கிறார். நல்ல சிம்பிள் தான். திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா எதிர்கட்சி ஒற்றுமை தேவை என்பதை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வருஷமா வலியுறுத்திட்டு வருது. அது கேட்காம இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எசைந்து வராங்களோன்னு தோன்றது.
இந்த ஒரு நல்ல சகுனத்தை பயன்படுத்தி, ஆனா இப்ப அமித்ஷா என்ன சொல்றாரா, டெல்லி தேர்தல் முடியட்டும், அடுத்தது பீகார் தேர்தல் டைம் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் டைம் இருக்கு, டெல்லி தேர்தல் முடியட்டும், மார்ச் ஏப்ரல் நான் தமிழ்நாடு கையில் எடுக்கிறேன். அமித்ஷா எல்லாம் வந்து சூறாவளி மாதிரி எடுத்தாருன்னா லட்டு மாதிரி பிடிச்சிப்பாரு. இத்தனை நாள் அவங்க தமிழ்நாடு போக்கஸ்லயே வரல, தமிழ்நாட்டை பத்தி கேரே பண்ணல. உண்மையா சொல்லலாம், தமிழ்நாட்டை பத்தி கேர் பண்ணல. இப்ப எல்லாம் முடிஞ்சு இப்ப ஆஸ்வாசப்படுத்திட்டு மார்ச் மாதம் கையில் எடுத்தாங்கன்னா, அடுத்த மாதம் கையில் எடுத்தாங்கன்னா, தமிழ்நாட்டை ஃபைல கொண்டா அப்படின்னு ஆரம்பிச்சு எடப்பாடி கூப்பிட்டு, அண்ணாமலை கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி போங்க அப்படின்னு ஒரு 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 சக்கராயுதம் மாதிரி ஒரு போர் படையை உருவாக்கி அமுச்சு விட்டாங்கன்னா, அது மட்டும் பண்ண மாட்டாங்க, இந்திய கூட்டணி உடைக்கவும் பார்ப்பாங்க. விஜய்கிட்ட சொல்லி அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் 4 பேர் இழுத்துக்கோ, காங்கிரஸ் இழுத்துக்கோ, மதிமுக இழுத்துக்கோ, பிசிக இழுத்துக்கோ, நிராயுதபாணியா பண்ணுவாங்க ஸ்டாலினை. அவரை வந்து நிராயுதபாணியா பண்றதன் மூலமாக இவங்க பலம் பெற்றா கூட, கூட்டணி ஆட்சி வந்தா கூட பரவாயில்ல, அதிமுக பாஜக கூட்டணி வந்தா கூட பரவாயில்ல, நமக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல செயல்படுவார் நான் நம்புறேன். ஓகே சார், நீங்க எல்லார பத்தியும் சொல்லிட்டீங்க, சீமான் மட்டும்தான் இப்ப மிச்சம் இருக்காரு. சீமானை வந்து பாஜக தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா அவர் வந்து பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட 20,000 வாக்குகள் 23,000 கிட்ட வாங்கிட்டாரு. ஸோ அவர் வந்து தனிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறவர் இந்த கூட்டணிக்குள்ள போக வாய்ப்பு இருக்கா? சீமான் வந்து தனியாக தான் போட்டி போடுறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே தனியாக போட்டி போனாங்க. அவரோட கொள்கையில் இன்னைக்கு மாற்றமே கிடையாது. சீமான் கொள்கையில மாறி 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 செயல்பட்டதா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, நான் தனியாக போட்டி போடுறேன், எல்லா தேர்தலையும் போட்டி போடுறேன், எல்லா இடத்துலையும் போட்டி போடுறேன், 40 தொகுதியிலையும் போட்டி போடுறேன், 254 போட்டி போடுறேன், இடைத்தேர்தலையும் போட்டி போடுறேன். எனக்கு போட்டி போடுறதுங்கிறது எனக்கு லட்டு மாதிரி, ஜனங்க எப்போ ஏற்றுக்கிறாலும் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு இருக்கார். அவருக்கும் களைச்சு போயிட்டார். எத்தனை நாளைக்கு தான் போட்டி போட்டு போட்டு போட்டி போட்டி போட்டு தோக்கிறது? விஜயகாந்த் அப்படிதாங்க போட்டி போட்டாருங்க. அவர் மட்டும் இஷ்யூ ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு, அடுத்த தேர்தலில் அதிமுக போட்டி போட்டார், அதிமுக கூட்டணி வச்சாரு, எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். அந்த அம்மாவால் நியமிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர். அப்போ திமுக 3வது இடத்துல இருந்தது. முதல்ல விருத்தாச்சலத்துல தானே சார் ஜெயிச்சாரு. விருத்தாச்சலம் ஜெயிச்சாரு. விருத்தாச்சலம் ஜெயிச்சாரு. அப்புறம் ரிஷி வந்தியம். விருத்தாச்சலத்தை ஜெயிச்சு வந்த உடனே அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு புகழை உடையவர் விஜயகாந்த். அந்த விஜயகாந்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்ப சீமானை பார்க்குறாங்க. இப்ப நாளைக்கு வந்து சீமான் வந்து இந்த கூட்டணியில் வந்தார்னா, திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டால் கூட்டணியில் இருக்கும் சீமானர் எதிர்கட்சி தலைவரை உட்காரத்துக்கு கூட பாஜக யோசிக்காது, கண்டிப்பா பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற வாழ் சீமானும் இப்ப பெரியார் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில பாஜகவை நெருங்கி வந்துட்டார், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டார். பெரியார் எதிர்ப்புங்கிற இருக்கு தமிழ்நாட்டில் யாருமே சீமான் பண்ண மாதிரி பண்ணதில்லை. உண்மையை சொல்லணும்னா பெரியார் எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லாத ஒரு கும்பல் தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தைரியம் சீமானுக்கு வந்தது. பெரியாரே ஒரு மண்ணுன்ட்டார். அது அவரோட சொந்த கருத்து, நம்ம அதை வந்து ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை. ஆனா அதை சொல்ற தைரியம் மனப்பக்குவம் அவருக்கு வந்தது. அந்த தைரியத்து மூலமா இப்ப சபாஷ் அப்படின்னு கைத்தட்டுற கட்சி யாரு பாத்தீங்கன்னா பாஜக தான். அதிமுக கூட இல்லை. ஏன்னா அதிமுகவோட முன்னோடி பெரியார், அவங்க ஒன்னும் பெரியார் பெரியார் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக. ஆனா பாஜக பண்ணுது, நம்ம பண்ண முடியாத சீமான் பண்ணிட்டாருப்பா, வெரி குட் வெரி குட், நீ பண்ணு, நல்லா ஆட்டத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஒரு புள்ளியில நெருங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது உட்காந்து பேசிட்டாங்கன்னா ஈஸியா போயிடும். ஏன்னா சீமானும் இந்த கூட்டணியில் வந்துட்டா வச்சுங்க, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வெற்றி உறுதின்னு நான் சொல்லுவேன். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பந்ததுக்கு நன்றி. நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.